இப்ப கூட கல்வித்துறையில ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு தனியாவே கார்டு போட போறோம், அதுல என்ன கம்யூனிட்டி என்ன ஜாதினே பென்ஷன் பண்ணி நான் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. தவறான வார்த்தை. கல்வித்துறையில ஜாதியை காட்டவே கூடாது. அது ஒரே சர்டிஃபிகேட், டிரான்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் தான். இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னாக்கா அப்ப ஜாதி கணக்கெடுப்பு பண்ணணும். தமிழ்நாடு ஃபுல்லா ஜாதி கணக்கெடுப்பு முடிய அந்த 69% பிரிட்டிஷ்காரன் அங்கீகரிக்கப்பட்டதான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க ஜாதி கணப்பெடுங்க. இதை அன்புமணி ராமதாஸ் கூட வலியுறுத்துறாரு, எல்லாருமே சீமான் வலியுறுத்துறாரு. நீங்க ஜாதி கணப்பு எடுத்துட்டு அந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் அப்புறம் கொண்டு வாங்க. ஜாதி ஸ்கூல்ல கொண்டு போய் ஜாதியை பத்தியே பேசாதீங்க சார். எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் பயங்கரமா குறைக்கிறதுக்கு வழி என்னமோ பாருங்க. எம்ஜிஆர் காலத்துல எப்படின்னா பிரைவேட்ல கையெழுத்து போட்டாரு எம்ஜிஆர். அதுல பாதி அரசாங்கம், பாதி இலவசம் தான் சொன்னாரு. பாதி அந்த நடத்துறவரு, பாதி அரசாங்க பிள்ளைங்க நல்லா ஃப்ரீயா படிக்கணும் அப்படிங்கிற திட்டம் கொண்டு அந்த மாதிரி ஜாதி மையமா வச்சு அடிப்படையா வச்சு காமராஜர் காலத்திலேயே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாரு. இலவச கல்வி அவர் 56ல கொண்டு வந்து 60ல சாப்பாடு போட்டாரு. 65ல சீருடை வழங்கினாரு. அவர் காலம் மாதிரி ஏன் பண்ண முடியாது? ஏன் அன்னைக்கு உள்ள காலம் வேற, இன்னைக்கு ஒரு காலமா நவீன டெக்னாலஜி. இன்னைக்கு காமராஜ் படத்தை நீங்க போட்டு சொல்றீங்க, எம்ஜிஆர் படத்தை சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையா இருக்கணும். காமராஜர் சாகும் பொழுது 4 வேசி 4 சட்டை தான் இருந்துச்சு. ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாரு. இன்னைக்கு கல்வித்துறையில தமிழ்நாடே இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறவன், மண்ணு ஓட்டுறவன் கூட மெட்ரிக் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப அரசாங்க பள்ளிக்கூடம் கல்வி இழந்து போச்சு. அது அங்க ஒரு கட்டுமானம், அந்த ஒரு கட்டுமான கட்டடமே சரியில்லை. பிள்ளைய உழுது சாகுது. இதுக்கெல்லாம் ஒரு கரெக்டா பண்ணணும். நீங்க இது கார்டை போடுறேன், அதை போடுறேன், ரேஷன் கார்டை மாத்தினா தேவையில்லாத. ரேஷன் கார்டுல நீங்க அரிசியை சாப்பிட முடியுமா? நீங்க வாங்கி சாப்பிடுவீங்களா? அதை சமைச்சு சாப்பிடுற மாதிரி பண்ணுங்க. ரேஷன்ல போடுறத அரிசிய அதுக்கு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர் கூட சொன்னார், போதை ஒழிப்பு பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்து பேசணும்ல. எல்லாம் கடையில வித்துக்கிட்டாரு. கஞ்சா விக்குது, அப்படின்னு விக்குது, ட்ரக்ஸ், மாத்திரை எல்லாமே பிரசன்ட்ல வித்துக்கிட்டே இருக்கு. இதுல ஓடுனாப்புல குதிச்சாப்புல நடப்பு நிக்க போறதில்ல. நீங்க ஸ்ட்ரிக்டா அந்த வார்டு எல்லோன்றோ அந்த போலீஸுக்கு பிடிச்சி கேஸ் போட்டு தகுந்த நடவடிக்கை எடுத்தா தான் சரியா வரும். இல்லைன்னா சரியா வரவே வராது. ஏன்னா ஏக காலத்துல மக்கள்கிட்ட காசை பறிச்சு பல பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப வந்தோன்னா போலீஸரும் உங்களோட ஸ்ட்ரிக்டா நீங்க சொல்லிட முடியாது. எதா இருந்தாலும் இந்த மாதிரிதான் நடக்கணும், இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடணும். அதுதான் மக்களுக்கு உகந்தா இருக்கும். நீங்க சொன்னதை பெரும்பாலும் செய்ய பாத்துங்க சார். கல்வித்துறையில புதுசா ஒரு ஆக்ட் எல்லாம் கொண்டு வராதீங்க. நடைமுறையில இருக்கிறதே இருக்கட்டும். அந்த கல்விக்கூடங்களை சுத்தம் பண்ணுங்க, கட்டடத்தெல்லாம் டேமேஜர் சரி பண்ணுங்க. அரசு பள்ளிக்கூடத்தை பிரைவேட் பள்ளிக்கூடமா ஆக்குங்க. அந்த ராஜ்மோகன் பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்கேனே, நீ எல்லா தமிழ்நாடுக்குள்ள சுற்றுப்பயணம் பண்ணு. எங்க அரசு பள்ளிகள்ல டேமேஜ் இருக்கு, அவன் குடிநீர் பிரச்சனை இருக்கா, பாதுகாப்பு வசதி இருக்கா, சிறுநீர் கழிக்க வசதி இருக்கா, விளையாட்டுக்கு வசதி இருக்கா, எல்லா இடத்தையும் நீங்க ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்கீங்க. கல்விக்கூடத்துல உள்ள இடமெல்லாம் பாதி ஆக்கிரமிப்பு. நீங்க முதல்ல வீடெல்லாம் எடுக்கிறீங்க. எங்க என்க்ரோச்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஒரு வீட்டை ரோட்ல போராட்டம் நடக்குது. நீங்க ஏன் கட்ட விட்டு ஏக காலத்துல இது மாதிரி எவ்வளவு பேர் கட்டியிருக்கான், ஆக்கிரமிப்பு, குளத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், பெரிய சர்க்கார் புறம்போக்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான். தமிழ்நாடுக்குள்ள ஒரு சர்வே எடுங்க. கோர்ட்ல ஆர்டர் இருக்கா இல்லையா? அரசு புறம்போக்கு நிலங்கள் வருத்து வாரியில ஆக்கிரமிப்பு பண்ணாக குண்டாசுல தூக்கி போடாலும் சட்டம் அந்த கலெக்டருக்கு சுற்று அறிக்கை நீதிமன்றம் கொடுத்துருக்கு. நீங்க அதெல்லாம் ஏன் பயன்படுத்துறது இல்லை?